சற்று முன் பற்றி எரியக்கூடிய எண்ணெய் கிணறு, வான் அளவிற்கு நெருப்பு மூட்டங்கள், பதபதைத்து போயிருக்கும் இஸ்ரேல், ஒலிக்கப்படாத சைரன்கள், டால்பின் கிளாஸ் சப்மேரியன் என்ன ஆனது? முஜிதபா கொல்லப்பட்டாரா? துபாய் மெரினா டவர் அட்டாக்கில் இறந்தவர் யார்? இது மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய பல முக்கியமான தகவலையும் கரண்ட் அப்டேட்டையும் தான் இந்த பதிவில் இன்ஷால்ல நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ செய்தியாக வந்திருக்குது, எல்லா ஊடகங்கள்லையும் வந்திருக்குது, ஈரானில் இருக்கக்கூடிய ஆயில் கிணறுகள் அத்தனையும் நாங்கள் அழிச்சிட்டோன்னு சொல்லி பந்தாவாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சு என்பது ஒரு பந்தா பேச்சு இல்லைங்க, ஒரு திமிரு பிடிச்ச ஆணவ பேச்சு. ஏன்னு சொன்னால் இந்த ஆயில் கிணறு என்பது நம்ம வீட்டில் வச்சிருக்க ஆயில் பாக்கெட்டு மாதிரி கிடையாது. உலக அளவில் இந்த ஆயில் இன்னைக்கு பரவலாக சப்ளை ஆகிட்டு இருக்கு. இந்த ஆயில் கிணறை தாக்குனா என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலத்தில் நடந்த கல்ஃப் வார் தான் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குது. கல்ஃப் வாரின் போது ஆயில் கிணறுகள், பல ஆயில் கிணறுகள் அழிக்கப்பட்டது. ஈராக்கினுடைய ஆயில் கிணறுகள் 600க்கும் மேற்பட்ட ஆயில் கிணறுகள் அழிக்கப்பட்டது. அழிக்கப்பட்டப்ப மிகப்பெரிய அளவுக்கு தூசு படலமாக வானம் காட்சியளித்தது. அப்பாவி ஜீவராசிகள் கூட, அதாவது இந்த பறவைகள்லாம் இருக்குல்ல, அது கூட இறந்து போகக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. பல நாட்கள் இந்த எண்ணெய் கிணறுகள் எரிஞ்சிச்சு. மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருள் தட்டுப்பாடு இருந்துச்சு. விலைகள் எல்லாம் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்து போச்சு. அப்படிங்கிற தகவல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த சமீப நாட்கள்லயே பொருட்களுடைய விலை உயர்ந்து கொண்டதே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன? இது மாதிரியான தாக்குதல் தான். இந்த தாக்குதல் இன்னைக்கு செஞ்சுட்டு நெத்தனியாகு ஒரு பேச்சை பேசுறான், நாங்க அழிச்சிட்டோம், அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய கமாண்டோ சர்வீஸ் அறிவிச்சிட்டோம், நாங்க உளவு படை அழிச்சிட்டோம், அவங்க ராணுவ தளவாடங்கள் அழிச்சிட்டோம், எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். ஏன்ப்பா எதுவும் இல்லைன்னே சொல்லிடுறேன், ஈரானே இல்லைன்னு சொல்லிட்டேன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்பதான் நெத்தனியாவுடைய இப்படி பேசிக்கிட்டு இருந்தா, உதாரணத்துக்காக சொல்றாருந்தா, நெத்தனியா அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப பின்னாடி பக்கம் வந்து காதுல சப்புன்னு அடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு அடியை தான் ஹிஸ்புல்லா அடிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி, பெரும்பாலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரியாத் ஷோம்னா அப்படிங்கிற பகுதியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பகுதியில் 40 மிசைல்ஸ் இன்னைக்கு ஏவி இருக்கிறாங்க. ஏவுனதுல இவங்க பதறி போயிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, கிரியாத் ஷோம்னாவை தாண்டி ஹைப்பாவில் இருக்கக்கூடிய துறைமுகம் சும்மா சாதாரணமான துறைமுகம் இல்லை, பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள துறைமுகம்ங்க இந்த துறைமுகம். இந்த துறைமுகத்துல தான் பலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறாரா இல்லையா, மோடி, அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதானி இருக்கிறாரா இல்லையா, அதானி, அவரு கூட அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாருங்க. அந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய டால்பின் கிளாஸ் சப்மேரியன் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. இந்த டால்பின் கிளாஸ் சப்மேரியன் அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல். அங்க நீர்மூழ்கி கப்பல் மட்டும் இல்ல, அனைத்து கப்பல்களும் அங்கதான் போய் நிற்கும். ராணுவ தளவாடங்கள் இருக்கு, உளவு அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க, அடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அடிச்ச உடனே இதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து அடிக்கிறாங்க. தொடர்ந்து பொதுமக்கள் எங்க இருக்கிறாங்களோ அந்த பகுதியில் அடிக்கிறாங்க. குழந்தைகள் எல்லாம் கொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்க நடந்து கொள்றாங்க. இதே சமயத்தில் ஈரான் தரப்புல இருந்து இன்னொரு தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சூசைடு ட்ரோன் ஒன்று அமைச்சிருக்கிறோம். இந்த சூசைட் ட்ரோன் என்ன பண்ணுன்னு சொன்னா, இந்த அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக அந்த சூசைட் டேங்க் தொடர்ந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு ஈரான் தந்திருக்கிறாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல நல்ல மனிதர்கள் இருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகையில் ஒன்று தான் ஹாரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பத்திரிகை. இந்த பத்திரிகையில் இன்னைக்கு ஒரு தகவலை அங்கே இருக்கக்கூடிய ஐடிஎஃப் ஒத்துருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், இந்த ஏவுகணைகள் வர்றப்ப, அதாவது ஈரான் தரப்புலேருந்து அனுப்பக்கூடிய ஃபத்தா இது மாதிரியான ஹைபர்சோனிக் பிளாஸ்டிக் மிசில்ஸ் வர்றப்ப எங்களுடைய சைரன்கள் ஒலிக்க மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அது அதிவேகத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாம அதனுடைய பாதைகளை மாத்தி மாத்தி போகுது, அதனால எங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்கிற செய்தி பரவலா மக்கள் மத்தியில பேசப்படுற ஒரு செய்தியா இருக்குது. துபாயில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மால்கள் ஒண்ணுதான் மெரினா மால். இந்த மால் கிட்டத்தட்ட 3,90,000 ஸ்கொயர் ஃபுட் இருக்குன்னு சொல்றாங்க. இதனுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னா 2,500 கோடி முதல் 3,300 கோடி இருக்குங்கிறாங்க. 131 ஃப்ளோர்ஸ் இருக்காங்க.
131 மாடிகள் இருக்கு. இதுல பல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்த பகுதிகளில் இன்னைக்கு ஈரான் அவங்களுடைய ட்ரோன் தாக்குதல் அமைச்சிருக்கிறாங்க. இதுல இந்த ட்ரோன் தாக்குதல ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் இறந்து போயிருக்கிறாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதாவது ஒரு போர் ஏற்பட்டா அந்த போர்ல சாதாரண மக்கள் இறப்பாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இத மாதிரியான இந்த தாக்குதல், அதாவது ஒரு மாலினுடைய தாக்குதல் என்பது உண்மையிலேயே இது யாரும் வரவேற்க மாட்டாங்க. உண்மையிலேயே ஒரு சாதாரண மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இது அறிஞ்சனால தான் ஈரான் பல முறை எச்சரிக்கை செஞ்சாங்க அரபு நாட்டுக்கு, நீங்க அவங்களுக்கு தளவாடத்தை கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நாங்க இந்த போர்ல கடந்த காலங்கள் மாதிரி இருக்க மாட்டோம், நிச்சயமா இந்த போர் நாங்க அடிப்போங்கிறத பல முறை எச்சரிக்கை செஞ்சிருந்தாங்க. அதை இந்த அரபுலக கைகூலிகள் கண்டுகொள்ளவே இல்லை. கண்டுகொள்ளாதனுடைய விளைவு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி பொதுமக்கள் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல தாக்கக்கூடாது அப்படிங்கிறத இஸ்லாம் ஆணித்தனமா வலியுறுத்துகிறது என்பதையும் இந்த சமயத்துல நம்ம தகவலா சொல்லிக்கிறோம். ஆயத்துல்லா அல் கமேனியினுடைய மகன் முஜ்தபா, இவரை எப்படியாவது கொன்றணும், இவரை எப்படியாவது காலி பண்ணிடணும் அப்படிங்கிற வெறி முடிச்சு அலைகிறாங்க. இவரை இன்னைக்கு டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இவர் இருக்கக்கூடிய பகுதிகளில் இவரை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. இறைவனுடைய நாட்டத்தினால அந்த பகுதியிலிருந்து இவர் தப்பிச்சிட்டாரு. சில பல காயங்களோடு அவர் உயிரோடு இருக்கிறாங்கிற தகவலும் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு பாருங்களேன், எப்படியாவது ஒரு நாட்டுக்குள்ள பூந்து அந்த நாட்டினுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது கூட அந்த நாட்டுவாசிகள், அந்த குடியுரிமை பெற்றவர்களுக்கு கிடையாது. நாங்க தான் தேர்ந்தெடுப்போம் ட்ரம்ப் சொல்றாரு. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை நாங்க தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு அராஜக போக்குடையவர்களாக இவங்க இருக்கிறாங்க. இதுக்கடையில் இவங்க உருவாக்கின இந்த திட்டம் எல்லாம் முற்றிலுமா ஃபெயிலியர் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒரு எதுவுமே வேலைக்காகல அப்படிங்கிறத நம்ம சொல்லல. சென்ட்ரல் இன்டெலிஜென்சி ஏஜென்சி சொல்றாங்க, அதாவது CIA சொல்றாங்க, நீங்க ரிஜிம் சேஞ்ச், அங்க போய் ஆட்சி மாற்றம்னு கொண்டு போனீங்கல்ல, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதே சமயம் நீங்க பிளான் ஏன்னு வச்சீங்க, பிளான் ஏ ரிஜிம் சேஞ்ச், அதுவும் முடியல உங்களுக்கு. பிளான் பி குர்தீஸ், அதுவும் இப்ப நடக்கல அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த வெறி தலைக்கேறினதோ என்னவோ அவங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட 7500 குண்டுகளை டெஹ்ரான்ல உள்ள பல இடங்கள்ல போட்டிருக்கிறாங்க. டெஹ்ரானுடைய பல இடங்கள் இன்னைக்கு புகை மூட்டமா காட்சி அளிக்குது. அதுல கிட்டத்தட்ட 198 மாணவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், 198 மாணவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்கிற செய்தியை அங்க இருக்கக்கூடிய அரசு ஊடகம் இன்னைக்கு செய்தியா நம்மளுக்கு தர்றாங்க. இதுக்கிடையில ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கலாம். ஈரான்ல நேத்து நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுங்க. அந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா மேசிவ் நேஷனல் வைட் ரேலிஸ், அதாவது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரேலி நடக்குது. என்னன்னா, எங்க நாட்டில் நீ வர்றதுக்கோ எங்க நாட்டை நீ தாக்குறதுக்கோ உனக்கு உரிமையே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை கண்டிச்சு மிகப்பெரிய அளவுக்கு அவங்க ஒரு ரேலி நடந்திருக்கு. உன்னுடைய ரிஜிம் சேஞ்சுக்கு, ஆட்சி மாற்றத்துக்கு இங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் குலிபாஃப் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஈரான் எங்கெல்லாம் தாக்குதல் நடத்தும் சொன்னா, எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய தளவாடங்கள் இருக்குதோ அந்த பகுதிகள் தொடர்ந்து எங்களுடைய டார்கெட்டா தான் இருக்கும், அதை மாத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை, எதை இழந்தாலும் நாங்கள் இதை செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதை விட முக்கியமான செய்திகள் ஒன்று என்னன்னு சொன்னா, அவங்க ரஷ்யாவிடமிருந்து வாங்கிய ஒரு ஆயுதம், அதாவது 589 பில்லியன் யூஎஸ்டிக்கு அவங்க ஒரு மேன்ஸ் பேட் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வாங்கியிருக்காங்கிற செய்தி சமீபத்தில் வந்துச்சுங்க. அந்த மேன்ஸ் பேடுங்கிறது லீகலா வரல, இல்லீகலா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பல நாளிதழ்கள் தெரிவிச்சாங்க. இந்த ஆயுதம் எதுக்குன்னு சொன்னா, அப்படி சோல்டர்லேயே வச்சுக்கிட்டு போகக்கூடிய விமானங்களை அட்டாக் பண்ணும், இந்த மாதிரியான ஆயுதத்தை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை ரஷ்யா என்ன மாதிரி நிலையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறதை மக்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது யுக்ரைனுக்கு எதிராக நடந்த போர்ல ஈரான் மிகப்பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்கு உதவியா இருந்தாங்க. ட்ரோன்கள் பெரும்பாலும் கொடுக்கப்பட்டது ஈரானுடைய ட்ரோன். அது மட்டும் இல்லாம பொருளாதார தடை விதிக்கிறப்ப அவங்க பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆயிலாம் குறைஞ்ச ரேட்ல கொடுத்து யூஎஸ்டி கணக்கில் வாங்காம அங்க இருக்கக்கூடிய பொருளே அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இப்படியான சூழ்நிலையில வெளிப்படையான ஒரு ஆதரவு இல்லாம இல்லீகலா மட்டுமே இருக்கிறது, இல்லீகல்னா இவங்க பார்வையில் இல்லீகல், மறைமுகம் நம்ம சொல்லலாம், மறைமுக பார்வையில இருக்கிறது மக்கள் மத்தியில ஒரு விதமான கசப்பை தருது. இதை நம்ம சொல்லல, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிபிசி நியூஸ் சேனல் கூட இதையே பதிவு செய்யறாங்க. அதான் ஈரான் ரஷ்யாவுக்கு வெளிப்படையான சப்போர்ட்டா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ரஷ்யா ஈரானுக்கு அப்படிப்பட்ட வெளிப்படையான சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இதில் நம்மளுக்கு கேள்வி வரலாம், அரபுலக நாடு அல்ல கைகளே இப்படி இருக்காங்களே,
அப்புறம் அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுவும் உண்மைதான் அப்படிங்கிறது நிதர்சனமான தகவலாக இருக்குது. அமெரிக்கா செய்யக்கூடிய அட்டூழியங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகளில் நிம்மதியே கிடையாது. உதாரணத்துக்காக எடுத்துக்கலாம், கொலம்பியா எடுத்துக்கலாம், பொலிவியா எடுத்துக்கலாம், கிரீன்லாண்டை எடுத்துக்கலாம். இப்படி எல்லா நாடுகள்லையும் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு வடிவம் தான் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய மக்கள். டெஹ்ரானில் இருக்கக்கூடிய மக்களில் 198க்கும் அதிகமான மாணவர்கள் இறந்திருக்கிறாங்க. இப்படி இறந்திருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் இந்த சமயத்தில் அவருடைய நல்வாழ்விற்காக வேண்டியும் அவங்களுடைய நிம்மதியான வாழ்விற்காக வேண்டியும் நம்ம ஒவ்வொருவரும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்குங்க. மறந்துடாம இந்த ரமலான் மாதத்தில் அனைத்து தரப்பு மக்களுடைய நல்வாழ்விற்காகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செய்யணும். இது மாதிரியான உண்மையான அப்டேட்டுகளும் களத்தில் கிடைக்கக்கூடிய நொடிக்கு நொடியான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக மறந்துடாம நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.